இதயம் பலகீனமானவர்கள், 200 ரூபாய் உடன்பிறப்புகள், கொத்துஸ். இந்த வீடியோவை பார்க்காதீங்க. வாழும் கலைஞராகவும் தமிழகத்தினுடைய அந்த கருணாநிதி அவர்களுடைய இடத்தை நிரப்ப செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும், வரும் திமுகவினுடைய தலைவராகவும், அடுத்த தலைவராகவும், இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாகவும், ஜென்சிக்களுடைய கதாநாயகனாகவும் திகழக்கூடிய உலகின் பேரொளியான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சை விவசாயிகள் முன்னாடி பேருரை, எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார். 5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த பொற்கால ஆட்சியை தவிர்த்து இந்த தற்குறிகளுக்கு வாக்களித்து விட்டு இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய மீட்சிக்காக, மேய்ப்பருக்காக, ஒரு மேய்ப்பராக, ஒரு விடுதலையை தரக்கூடிய நபராக எழுச்சி உரை, பேருரை ஆற்றியிருக்கிறார். அந்த உரையினுடைய டீகோட் விஷயத்தை தான் பார்க்க போறோம். வணக்கம், இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் ராமகிருஷ்ணன். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இதுவரைக்கும் பாஜகன்னு அவருடைய வாயிலிருந்து வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். கடந்த 5 வருட ஆட்சியில நீட் விலக்கு, காவிரி நீருக்கான போராட்டம் மற்றும் அந்த பிரச்சனைக்கான குரல், அப்புறம் கச்சத்தீவு மீட்பு, முல்லை பெரியாறு அணையில தமிழகத்தினுடைய உரிமைகள், கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க திமுக மேற்கொண்ட முயற்சிகள், இதெல்லாம் என்ன அப்படின்ற ஒரு கூடுதல் விவரத்தை அவரிடம் கேட்போமாக. 2வது பாயிண்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய விவசாயிகள் போராடுவதற்காக மகாராஷ்டிரா போறாங்க தொடர் வண்டியில. நாக்பூர்ல அவங்களுடைய காவல்துறை இறக்கி அவங்கள வழிமறிச்சு திருப்பி அனுப்புறாங்க. இதற்கான கண்டனத்தை எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. யாரு? அப்பா சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்க வாய் திறந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஐயா, உள்ளபடியே இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா, இதுக்கு அவங்க பதில் கொடுத்தாங்கன்னா நம்ம மூஞ்ச கொண்டு எங்க வச்சுக்கிறது? இதே போல ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு தொடர் வண்டியிலே பயணம் செய்த நபரை சரியாக நீங்கள் பயணச்சீட்டு இருக்கிறதா என்று பரிசோதனை செய்திருந்தால் தமிழகம் இன்று இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்குமான்னு சொல்லி ஒரு மீம்ஸையோ ஒரு கார்டையோ போட்டாங்கன்னா நம்ம என்னத்தையா பண்றது? வரலாறுகளை எப்படி அழிக்கிறது? பேசுற வாயை எப்படி மூடுறது அப்படின்ற கேள்வியை வச்சாங்கன்னா என்னையா பண்றது? 3வது பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழக விவசாயிகள் அழுத்தம், போராட்டம் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால காவிரி நீரை பெறுவதற்காக கர்நாடகா போறதா சொல்லியிருந்தாரு. ஆனா நாங்க சொன்னோம், வேண்டாம், இது மிகப்பெரிய சட்ட போராட்டத்தின் மூலமாக தீர்ப்புகளை வாங்கி வச்சிருக்கோம். யாரு? திமுக தாங்க. சிரிக்காதீங்க, திமுக வாங்கி வச்சிருக்காங்க. சோ அந்த சட்ட போராட்டத்தினுடைய அந்த தீர்ப்புகளை நீங்க மதிங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. இப்போ இவர் போறத கர்நாடக முதலமைச்சரே வேண்டாம், நீங்க வராதிங்க, உங்களுக்காக ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் தஞ்சையில பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல தமிழகத்தை நோக்கி படுவேகமாக காவிரி நதிநீர் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும், ஆடிப்பெருக்கு பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதையும், ஒரு முதலமைச்சராக ஒரு பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்காக அவர் செல்கிறேன் அப்படின்றத சொன்னதை, ஆனா இதுல சில சிக்கல்கள் இருக்கு. நீங்க போய் பேசுனா இதுல என்ன நடக்கும்? ஏற்கனவே எடுத்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள், தீர்ப்புகள் மற்றும் நதிநீர் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல்கள், இதெல்லாம் என்ன பண்றது? பேசி தீர்த்துக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கு. இதை உள்ளபடியே ரொம்ப ஜாக்கிரதையா கையாள வேண்டிய ஒரு விஷயம். ஆனா மழை பெஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆனா பாருங்க, திமுக ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான நீர் திறப்பு அப்படிங்கிறது சரியாக நடந்தது. அங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கர்நாடக அரசை நாங்க மிரட்டி ஒவ்வொரு வருஷமும் நாங்க தண்ணியை வாங்கணும், அது மாதிரி நீங்க வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு செக் பாயிண்டா வச்சிருக்காரு. விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் இல்ல, நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணணும்? இல்ல விவசாயிகளுக்கு செய்றீங்கன்னா என்ன பண்ணணும்? விவசாயிகளை கூப்பிட்டு பேசணும், அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குன்றது கேட்கணும். எப்படி? இந்த கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் ரோடு போட்டு நாங்க போய் கேட்டோம் பாத்தீங்களா? அப்ப விவசாயிகள்ல கண்ணீர் மல்க கொடுத்த கோரிக்கையெல்லாம் என்னாச்சு? நிலக்கடலை போடுறதுக்கு கொடுத்துட்டோம், கம்முடுங்க. அப்படி நாங்க போய் குறைகளை கேட்டோம். அதே போல புயல் சேதத்தினால நெல் வயல்கள் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த நெல் மணிகள் எல்லாம், செடிகள் எல்லாமே கொண்டு வர சொல்லி, நெல் நாத்தை கொண்டு வர சொல்லி ட்ரேல வச்சு நாங்க தலைமைச் செயலகத்திலே வச்சு எப்படி பார்த்தோம்யா? அந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது விவசாயிகளை கூப்பிட்டு பாத்தீங்களா? அவங்க பாக்குறேன்னு சொல்றாங்க, அதுக்கும் வேணாங்கிறீங்க. நீங்க போய் பாக்குறதுக்கும் மாட்டேங்கிறீங்க. அதுக்கு 2 வழி இருக்கு. நாங்க போன மாதிரி நீங்களும் ஏதாவது போயிருக்கலாம், அதவே நீங்க போக மாட்டேன்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 5 வருடம் நாங்க எப்படி விவசாயிகளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டோம்.
எல்லாத்துக்கும் மேல விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டோம். நீங்க ஏதாவது பண்ணீங்களா? அது மாதிரி ஏதாவது காரியம் பண்ணீங்களா? வரலாற்றில் இடம்பெற்று இருக்கு. விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்க. குண்டாஸ்ங்கிறது யார் மேல போடுறது? எப்படிப்பட்டவங்க மேல? சமூக விரோதிகள் மேலேயோ, அவங்க இருந்தா இந்த சமூகத்துக்கு அச்சுறுத்தல், பொது அமைதிக்கு குந்தகம் மேலதான் குண்டாஸ் போட முடியும். அப்படிப்பட்ட வேலையை செஞ்ச விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்க. நாங்க நீங்க ஏதாவது போடுறீங்களா? அந்த மாதிரி போடுறீங்களா? மரியாதை பண்றீங்களா? அவங்களுக்கு சிறப்பு செய்றீங்களா? உங்களுக்கு என்ன நீங்க விவசாயிகள் மேல நீங்க பாக்குறீங்க அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காரு. அடுத்ததான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிருக்காரு. நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தா பத்திரிகையாளர்களை பார்த்தா பயந்து ஓடுறார், திருச்சு ஓடுறார். எந்த தகவலுமே அவருக்கு தெரியல அப்படின்றார். ஆமா, நாங்க எங்க ஆட்சியில ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தார் தெரியுமா? மூத்த அமைச்சர், மிக மூத்த அமைச்சர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அமைச்சரை பத்தி என்ன பெருமையா சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். கருணாநிதி அவர்கள் அமைச்சரவையில் இருந்தபோது அவர்களெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டாரு, எவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருந்தார் அப்படின்றத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே மேடையிலேயே சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்துக்கும் மேல தக் லைஃப். அவர் ஏதாவது பேசினார்னா அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே வேற மாதிரி இருக்கும். உடனே கருப்பு கண்ணாடியும் கோல்டு செயினும் வந்து தாட தாடதாங் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க ரீல்ஸ் எல்லாம் போடுவோம். நீங்களாம் இன்னைக்கு தான் ரீல்ஸை போட்டு ஆட்சிக்கு வந்துருக்கீங்க. நாங்களாம் அப்பவே ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டவங்கய்யா. அதுக்கடுத்ததான் வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதி கோயில்ல வச்சு பூஜை பண்றாருங்க. ஏங்க இதெல்லாம் என்னங்க? நாத்திகம் பேசுற நாங்க எங்க போய் திருப்பதி கோவில்ல வெங்கடாஜலபதி காலடியில வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வர்ற நீங்க எங்க? கரெக்ட் சார். இந்த கருணாநிதியினுடைய நினைவிடத்துல தயிர் வடை வைக்கிறாங்க, சாம்பார் வடை வைக்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்களால அலங்காரம் பண்றாங்க. இன்னும் ஒருத்தர் போய் அங்க எதையோ வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்தாரு. இதெல்லாம் என்னன்னு சொல்லி மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இணையா எதை கேட்டாலும் உடனே நீங்க பண்ணீங்களே, நீங்க அதோட சிறப்பா பண்ணீங்களேன்னா எப்படித்தான் உங்க நாங்க குத்தம் சொல்றது? காய்த்த மரம் தானே கல்லடிப்படும். அங்க போய் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு அன்புனால வைக்கிறாங்க, ஒரு பற்றுனால, ஆசைனால வைக்கிறாங்க. அப்ப அங்க போய் வைக்கிறது அது எப்படி? நீ சாமி இறந்தவங்களை கும்பலாயா? சாமி எப்படியா கும்பிடுவீங்க அப்படின்னு கேட்பாங்களான்னு தெரியல. இதுக்கு என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. திருட்டு லாட்டரி வித்த அமைச்சர், திருட்டு விசிடி வித்த அமைச்சர், போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய அமைச்சர், இன்னும் என்னமோ சொன்னாருங்க. இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் உங்க அமைச்சரவையில் இருக்கிறாங்க. நாங்களாம் எப்படி எங்க அமைச்சரவையில் இருந்தாங்க? எவ்வளவு கண்ணியமா அமைச்சர்கள் இருந்தன. என்னம்மா எஸ்சி தானே நீ அப்படின்னு கேட்டார். 1000 ரூபாய் கொடுத்தா ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குறதுக்கும் இது வாங்குறதுக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னார். இது எல்லாத்துக்கும் மேல ஓசி மறக்க முடியுமா? ஓசி அப்படிலாம் கண்ணியமா பேசினாங்க. அப்படிப்பட்ட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தினந்தோறும் எந்திரிச்சால் என்ன பிரச்சனை என்கிட்ட கூட்டுவாங்களோ அப்படி சொல்லி முதலமைச்சரே சொல்லக்கூடிய அளவிற்கான கண்ணியமிக்க அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார்ட்டையாவது போய் நீங்க பேசிட முடியுமா? கேட்ட முடியுமா? இல்ல நீங்க விளக்கம் தான் வாங்கிட முடியுமா? அப்படிப்பட்ட அமைச்சரவையை வச்சு கட்டுக்கோப்பா பின் டிராப் சைலன்ஸ்ல வச்சிருந்த எங்களுடைய ஆட்சி எங்க, உங்களுடைய ஆட்சி எங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்களே ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரீல்ஸ் போறாங்க. ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விடுறதில்ல, ரீல்ஸே போட்டு இருக்காங்க அப்படின்னாரு. ஐயா இப்படி ஒரு கை காட்டினீங்க, இப்படி ஒரு கை காட்டு குளத்தூர்ல முடிச்சு விட்டாங்களேயா, அது போட்டு அது ஒரு ரீல்ஸ் சார், வேற லெவல் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த முறை சாம்பாருக்காக ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் அந்த அளவுக்கு பேசும்போது அங்கே சார் நீ இதை பண்ணுங்க சார் சொன்னா அங்க உடனே பண்ணி அப்படியே புலகாய்ந்து அப்படியே பூரி படைந்து அப்போதைய முதலமைச்சர் செஞ்சாரு. அதெல்லாம் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அதெல்லாம் வந்தது. ரெண்டாவது இந்த கழிவறை அப்படின்னு அதுல ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொன்ன உடனே கழிவறைய கட்டுனாங்க போன ஆட்சியில. எப்படி வரிசையா இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10. ஆமா, தடுப்பே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படியே பாம்பே டாய்லெட் அப்படியே லைனா கட்டி விட்டாங்க. அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, தடுப்பு கட்டுறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துட்டீங்கய்யா, என்னையா எது பினிஷிங் பண்ணிட்டாங்க, எல்லாம் வச்சு பினிஷிங் பண்ணிட்டாங்க, இனிமேல் தான் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா தடுப்புகளை கட்டினாங்க. அந்த அளவுக்கு சமத்துவத்தை எங்க இருந்து நாங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு செஞ்ச ஆட்சி எங்க? இந்த தற்குறிகளோட ஆட்சி எங்க? சொல்லுங்க மக்களே கமெண்ட்ல. இன்னொரு அமைச்சர் பள்ளிக்கு போய் மாணவர்களை ஏதோ கேட்டு ஏதோ பேசி அங்கிருந்து ரீல்ஸ் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அமைச்சர்கள் செய்யற வேலையா? கேடுகட்ட அமைச்சராக சொல்றாரு. முதலமைச்சர் என்ன பண்ணார்? 2 பசங்க இன்ஸ்டாகிராம்ல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய அறிவுக்காகவும் ராக்கெட் சயின்ஸை பத்தியும் அணு விஞ்ஞானத்தை பத்தியும் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை பத்தின விளக்கங்களையும் முதலமைச்சர் சொல்ல அந்த மாணவர்கள் குறிப்பு எடுத்துட்டு போய் அவங்க ஒரு 1000 வீடியோவை போட்டு
தமிழ்நாடு மிகச்சிறந்த சமூகமாக, அறிவார்ந்த சமூகமாக மாறத்துக்கான முயற்சிகள் அவங்க எடுத்தாங்க. அவர் யாரோட ரீல்ஸ் போட்டார், அவர் யாரோட ஷார்ட்ஸ் போட்டார், அவர் யாரோட வீடியோ எடுத்தார், இன்ஸ்டா பிரபலமான மாணவர்கள் அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போட்டார். அது சிறந்த ஆட்சியா? தற்குறிகளால் இது சிறந்த ஆட்சியா? சொல்லுங்க மக்களே. நெல் மூட்டைகள் அடுக்கி வச்சிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா தீப்பத்தி எரிஞ்சு விபத்தாகி போச்சு. அதுக்கு அமைச்சர் ஆய்வுக்கு போறாரு, பாக்குறாங்க. கூட சொந்தக்காரங்க எல்லாம் போறாங்க. யார் அமைச்சர் யார் சொந்தக்காரங்கன்னே தெரியல. ஒரே பிரச்சனை, நெல் மூட்டைகள்லாம் பத்தி எரியுது அப்படின்னாரு. ஆமா, கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு? நெல் மூட்டைகள் மழையில எல்லாம் நனைஞ்சிச்சு. அதுல இருந்து முளைப்பு வந்துச்சு, அதுல இருந்து உயிர்கள் உருவாச்சு. நெல்லில் இருந்து நெல் வந்தது, நெல் நாத்து வந்தது. உயிர்களை நாங்க உருவாக்குறோம். எரிச்சு நீங்க உயிர்களை அழிக்கிறீங்களேயா? மூட்டைக்கு எவ்வளவு வாங்கினாங்க? 40 ரூபா 50 ரூபா வாங்கினாங்க. எதுக்கு வாங்கினாங்க? எதுக்கோ வாங்கினாங்களா இல்லையா? வாங்கினாங்க. அப்படி வாங்கி பொருளாதாரத்தை பெருக்கி விவசாயிகளுக்கு ஆதரவு உடனே எடுத்து நாங்க அதை கொண்டு போய் குடோனுக்கு கொண்டு போய் வச்சு அதை கொண்டு போற போக்குவரத்து செலவுலையுமே சில பல கோடிகளை ஸ்வீட் பாக்ஸுகளை கைமாற்றி எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நியாயமான ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்தோம். என்னடையா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? இதுல உங்களுக்கு அனுபவம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். ரீல்ஸ் வெரி முத்தி போய் கிடக்குது இந்த ஆட்சியில. போன ஆட்சி எப்படி இருந்துச்சு? ஸ்டாலின் தாவாராரு, நல்லாட்சி தர போறாரு. மறக்க முடியுமா? திராவிட மாடல் 2.0 எத்தனை? யூடியூப்ல நீங்க வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான், அன்ஸ்கிப்பபிள் ஆட பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போக முடியும். எலெக்ஷன் அப்போ எப்படி இருந்தாங்க, எப்படி சமூக வலைதளங்கள்ல இருந்தாங்க, பொதுநல கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தாங்க. ரீல்ஸ் ஆட்சியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாருங்க. இதோட முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லிருக்காரு. அமைச்சர்களா எங்க இருக்கிறாங்க? சினிமா தியேட்டர்ல இருக்கிறாங்க. போய் படம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு. முந்தைய ஆட்சியில யாராவது சினிமாவுக்கு போயிருப்பாங்களா? வாழை படத்துக்கு போயிருப்பாங்களா? மாமனிதன் படத்துக்கு போயிருப்பாங்களா? எந்த இயக்குனரையாவது ப்ரமோட் பண்ணியிருப்பாங்களா? எவ்வளவு திரைப்படங்கள் வந்தது. அதற்கெல்லாம் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை யாரோ எழுதினாலும் அதற்கான விமர்சனத்தை நாங்க செஞ்சோமா இல்லையா? அதை போய் பார்த்து ப்ரமோட் பண்ணமா இல்லையா? முதலமைச்சருக்கான வேலை பழு 24 மணி நேரம் இருந்தா கூட அதற்கடியிலும் கலைத்துறையை வளர்க்க வேண்டும் என்று நாங்க போய் பார்த்தோமா இல்லையா? எத்தனை திரைப்படங்கள். ரெட் ஜெயண்ட் என்ற ஒரு சமூக பொறுப்புணர்வுள்ள நிறுவனத்தை வச்சு நாங்க எவ்வளவு படைப்புகள், சிறந்த படைப்புகளை டாஸ்மார்க்கில் இருந்து பெறப்பட்ட அந்த ஸ்வீட் பாக்ஸுகளை வைத்து நாங்கள் எப்படி முதலீடுகளை ஈர்த்து எத்தனை 1000 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். சினிமா துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், இன்னும் மற்ற இயக்குநர்கள்லாம் தமிழ், இது என்ன லாங்குவேஜ், என்ன மொழி படம், இது யார் நடிச்சிருக்கா, எப்படி இவ்வளவு தரமான படங்கள் வருதுன்ற அப்படியே உலக தரத்துக்கு கிராமி அவார்டுகள் வாங்குற அளவுக்கு, ஆஸ்கர் அவார்டுகள் வாங்குறது கொண்டு போனோமா இல்லையா? நீங்க என்ன ஒரே ஒரு ஜனநாயகன் படத்தை எடுத்துட்டு போய் உட்காந்து அமைச்சர்கள்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கு தஞ்சையில இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய புகழ் மக்களை சென்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல செயின்ட் கோபின் நிறுவனத்துல ஒரு ஆய்வு நடத்துறாரு முதலமைச்சர். இதெல்லாம் நல்லா இருக்கா? நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் எப்படி செயல்படுத்துது அப்படின்றத ஒரு பார்க்கணும். அப்படின்னா யாரோ 10 பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி நீங்க திமுகவினுடைய திட்டங்களை கொண்டு வந்து ஆய்வு பார்க்குறீங்களே, இதெல்லாம் சரியா? நாங்க கொண்டு வந்த மெட்ரோ திட்டத்துல நீங்க போய் ஆய்வு பண்றீங்க. எப்படி ஆய்வு பண்றீங்க? நீங்க அந்த பில்லர்ல ஏறி நீங்க பண்றீங்க. அதெல்லாம் யாரு கொண்டு வந்தது? இதே மெட்ரோ திட்டத்துல அப்போதைய முதலமைச்சராக இருக்கும்போது அதை போய் ஆய்வு பண்ணார். எப்படி ஆய்வு பண்ணார்? பக்கத்துல ஒருத்தர் நின்னாருன்றதுக்காக செல்லமா கண்ணத்துல தட்டி கொடுத்தார். தட்டி கொடுத்து நல்லா படிக்கப்பா, நல்ல நிலைமைக்கு வாப்பா, நீ பொருளாதாரத்துல முன்னுக்கு வா, 20-30 வருடங்களுக்கு முன்பு இருந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அறிவுரை சொல்லி அனுப்பினார். இந்த மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது அவர் சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததா? அந்த மாதிரி நீங்க ஏதாவது கொண்டு வந்துருக்கீங்களா? செயின்ட் கோபின் நிறுவனம் வந்தது யாரால? இன்னைக்கு படப்ப ஒரு இடம்லாம் இந்த அளவுக்கு தொழில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது அப்படின்னா எப்படி? இதெல்லாம் நாங்க தான் காரணம். நீங்க என்னத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்ற கேள்விய, நியாயமான கேள்விய, தர்க்க ரீதியான கேள்விய அவர் பண்றாரு. இன்னொரு கேள்வி வைக்கிறாரு. திமுக காவிரி பிரச்சனைக்காக வழக்கு தொடர்ந்துருக்கு. இப்ப எதுக்கு போய் வழக்கு தொடர்ந்தீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா பாருங்க, 5 வருஷமா கரெக்டான டேட்ல கரெக்டான டைம்ல தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்பதான் தண்ணி வர்றதில்ல, அதனால போயிருக்கோம். தற்கொலைக்கு இதுக்கு எங்கிட்ட கேள்வி கேட்கறான்னு சொல்லி அவரு கேட்கிறார். யாரு? உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறார். இந்த முதலமைச்சர், வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்றாரு? ஊராமூட்டு நெய்யில தான் வீட்டுக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கார். விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? அவங்களுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்ற கொடுத்த வாக்குறுதி என்ன? இதெல்லாம் செஞ்சீங்களா? விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. மே 10ஆம் தேதி இந்த தற்கொலை ஆட்சி அமைந்த பிறகு குறிப்பாக விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அப்படியே பட்டியல போட்டு காட்டுறாரு. இதே நாங்க என்ன பண்ணோம்? 525 வாக்குறுதி கொடுத்தோம்.
அந்த வாக்குறுதிக்கு மேல நாங்க நிறைவேற்றிருக்கோம். கொடுத்த வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றியாச்சு. அந்தந்த காலகட்டத்தில் அமைச்சர்களும் சரி, சென்னை மேயரும் சரி, ஏன் முதலமைச்சரே கூட பர்சன்டேஜ் வைஸ் அந்த வாக்குறுதிகள் சொன்னாங்க. ஒருத்தர் 70 சொன்னாரு, ஒருத்தர் 80 சொன்னாரு, ஒருத்தர் 90 சொன்னாரு, அப்புறம் ஒருத்தர் 10 வாக்குறுதி தான் இல்லைன்ற மாதிரி சொன்னாரு. அந்த வாக்குறுதிகள் எல்லாமே அடுத்தடுத்த காலகட்டங்களில் நிறைவேற்றியாச்சு. எல்லாமே நிறைவேற்றி அதுக்கு மேலையும் வாக்களிக்காதவர்களுக்கும் நாங்க நலன் செஞ்சிருக்கோம், பலன் கொடுத்திருக்கோம். திமுக ஆட்சி யாராவது பண்ண முடியுமா? மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து மேல இருந்து பாக்குறாரு, இன்னப்பா இவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்காங்களா, அவ்வளவு திட்டம் கொடுத்த திமுக விட்டுட்டு ஏப்பா எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி முதலமைச்சர் நினைக்கிறான்னு சொல்லி இவர் சொல்றாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும், குறிப்பா டெல்டா விவசாயிகளுக்கு இந்த திமுக என்னைக்குமே உறுதுணையா இருக்கும். மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், சட்டமன்றம் என்று எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காது என்ற பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இந்த மீத்தேன் எடுக்கிற திட்டம் யாரால் எப்போது கையெழுத்திடப்பட்டது, அந்த திட்டம் உருவாக்கப்பட்டு சோதனை முயற்சி அதற்கான முதல் அடிக்கோல் இட்டது யார், காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவித்தது யார் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப கொச்சையா என்ன சொல்றேனே தெரியல, அதெல்லாம் நம்ம சொல்றதான்றது தெரியல. தண்ணி வரலன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடிகையுடைய பேரை சொல்லி அங்க தண்ணி வரல, அங்க தண்ணி போனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. நீங்க அந்த வீடியோ பார்த்து நீங்களே அது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு ஆபாசமான கொச்சையான பேச்சு. எல்லாரையும் குற்றம் சொல்ற நீங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அடுத்ததாக போகக்கூடியவர்கள், இரண்டாவது எதிர்கட்சியா திமுக எவ்வளவு சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற நிலையில நல்வழி ஆளுகின்ற அரசை நல்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பு எதிர்கட்சியினுடைய பொறுப்பு அப்படிங்கிறத தாண்டி இப்படி கொச்சையாக பேசினால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எப்படி பேசுவார்கள்? இப்போதான் மார்க்கண்டையன் கண்டிஷன் பெயில்ல வந்திருக்காரு. செந்தில் பாலாஜி எப்போன்னு பார்த்துட்டு தாவேக அரசு காத்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே கண்ணியமாக பேசக்கூடிய ஐயா பொன்முடி எங்க இருக்காரு அப்படின்றது தகவல் இன்னும் வரல. வேலூரில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர், அவர் இன்னைக்கு என்ன பேச்சு பேச போறாரு, இந்த இதுக்கெல்லாம் என்ன கருத்து சொல்ல போறாரு, காவிரி விஷயத்துல என்ன கருத்து சொல்ல போறாரு அப்படின்ற மக்கள் ஆவலோட காத்திருக்காங்க. சோ இந்த கண்ணியமிக்க பேச்சையும் திமுகவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியும் இந்த 60 நாளில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறதும் தஞ்சையில விவசாயிகள் நலனுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேசிய பேச்சில் இருக்கக்கூடிய உண்மை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நேயர்களே.